அனைவருக்கும் வணக்கம். வெரி ஹாப்பி டியூஸ்டே. இன்றைக்கி இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்ஸ் என்னென்னு பார்த்துலாம். அதோட ஆகஸ்ட்டில் என்னென்ன ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆக போகுது அப்படிங்கிற வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். புது ஸ்மார்ட் ஃபோன் வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக அந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கார்டு கொடுக்குற செக் பண்ணிக்கலாம். இன்றைக்கி அப்டேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 5G ஸ்பெக்ட்ரம் ஆக்ஷன் இந்தியாவில் நடக்க போகுது. ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ், அதாவது ரோல் அவுட் எல்லாமே வந்திருக்கு. அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். MIUI 14 இதுவும் லான்ச் பண்ண போகிறாங்க. எந்தெந்த டிவைசஸ்க்கு வரப்போகுது அப்படிங்கிற எலிஜிபிள் லிஸ்ட் வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. உங்கள் ஸ்மார்ட் ஃபோன் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அதோட Oneplus 10T இதுவும் லான்ச் ஆக போகுது. இந்த லான்ச் ஈவெண்ட்டில் நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். எல்லாமே பார்த்துலாம் டெக் நியூஸ் நம்பர் 894 இன்றைக்கும் பேடிஎம் கான்டெஸ்ட் இருக்குது. டீட்டெயில்ஸ் இப்போ மாதிரி கீழே இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை. அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். இந்தியாவில் 5G ஸ்பெக்ட்ரம் ஆக்ஷன் இன்றைக்கி நடக்க போகுது. இதில் பிக் டெக் ஜெயின்ஸ், எஸ்பெஷலி ப்ரைவேட் டெலிகாம் செக்டர்ஸ், ஏர்டெல், ஜியோ, வோடஃபோன் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. இவங்க கூட இன்னும் சில பிக் டெக் ஜெயின்ஸும் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. பட் ப்ரைவேட் டெலிகாம் செக்டர்ஸ் தான் அதிகமான பிட்டிங் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ஏன்னா அவங்க தான் அதிகமான டெபாசிட்டும் இங்கே பே பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்த 5G ஸ்பெக்ட்ரம் ஆக்ஷன் பற்றி கவுண்டர் பாயிண்ட் ரிசர்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் எந்த பேண்டுக்கு ஃபைட் பண்ண போகிறா, அதுக்கப்புறம் இந்தியாவில் எப்போ 5G ரோல் அவுட் ஆகும் அப்படிங்கிற 2 ரிப்போர்ட்டும் வெளியிட்டிருக்காங்க. ஸோ இங்கே 5G ஸ்பெக்ட்ரம் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லும்போது 10 5G பேண்ட்ஸ்க்கு இங்கே ஃபைட் பண்ணுறாங்க. பட் எல்லாருமே ஃபைட் பண்ண போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிட் பேண்ட் அப்படிங்கிற மாதிரி தான் ரிப்போர்ட்டில் வெளியாக இருக்குது. ஸோ இந்த மிட் பேண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் லான்ச் ஆன ஆல்மோஸ்ட் எல்லா 5G ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லையும் இந்த மிட் பேண்ட் அவைலபிளாக இருக்குது. நான் மிட் பேண்ட் அப்படின்னு சொல்லும்போது N77, N78 நான் மீன் பண்ணுறேன். ஸோ இந்த மிட் பேண்ட் எல்லா ஸ்மார்ட் ஃபோன்லேயும் இருக்கிறதுனால இந்த பேண்டுக்கு தான் அதிகம் பேர் ஃபைட் பண்ணலாம். ஸோ இது 3.5 GHz இந்த ஸ்பெக்ட்ரம்க்கு தான் நிறைய பேர் ஃபைட் பண்ணுவாங்க. ஸோ இதில் யார் வின் பண்ண போகிறா அப்படிங்கிறது ஒரு பிக் டர்னிங் பாயிண்ட்டாக இருக்கும் இந்த 5G ஸ்பெக்ட்ரம் ஆக்ஷனை பொறுத்த வரைக்கும். அடுத்ததாக 5G அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் ஆக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் லான்ச் அண்ட் ரோல் அவுட் பற்றியும் கவுண்டர் பாயிண்ட் ரிசர்ச் வெளியிட்டிருக்காங்க. இந்தியாவில் 5G கம்ப்ளீட்டாக ரோல் அவுட் ஆக, அதாவது இந்தியா முழுக்க ரோல் அவுட் ஆக மினிமம் 2 to 4 years ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு இவங்க ரோல் அவுட் பண்ண போகிறது சிட்டிஸ் தான். வில்லேஜ் சைடில் ரோல் அவுட் பண்ணுறதுக்கு 2 to 4 years வரைக்கும் ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட இந்தியாவில் 5G ஸ்மார்ட் ஃபோன் யூசர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 15 to 20% தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அது இன்க்ரீஸ் ஆகும்போது தான் 5G யூசேஜும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு தெரியுது. ஸோ பார்க்கலாம், 5G பிளான்ஸும் அதிகமாக தான் இருக்கும் அப்படின்னு தெரியுது. ஸ்பெக்ட்ரம் ஆக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நிறைய எக்ஸைட்டிங் அப்டேட்ஸ் இருக்குது. அதையும் டெக் அப்டேட்ஸ் நான் கவர் பண்ணுறேன். இந்தியாவுடைய ஸ்மார்ட் ஃபோன் மார்க்கெட் ஷேர் ரிப்போர்ட்டும் வெளியாக இருக்குது. Q2 2022 உடைய ரிப்போர்ட் இது. இந்த ரிப்போர்ட் படி எந்த பிராண்டுடைய ஸ்மார்ட் ஃபோன் அதிகம் பேர் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த Q2 உடைய ரிசல்ட். டாப் ஆஃப் த லிஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போவுமே இந்தியாவில் ஷாமி டிவைசஸ் தான் அதிகம் பேர் பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்க தான் டாப் ஆஃப் த லிஸ்ட்டில் இருக்காங்க. செகண்ட் பிளேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்சங் அதிகம் பேர் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. தேர்ட் பிளேஸில் ரியல்மி, ஃபோர்த் பிளேஸில் விவோ, ஃபிஃப்த் பிளேஸில் ஓப்போ அப்படிங்கிற மாதிரி ஒரு கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் மூலயமா Q2 2022 எந்த பிராண்ட் அதிகமாக ஸ்மார்ட் ஃபோன் சேல் பண்ணியிருக்கா இந்தியாவில் அப்படிங்கிற ரிப்போர்ட் வெளியாகிருக்கு. வாட்ஸ்அப் உடைய பீட்டா வெர்ஷனில் இன்னும் சில ஸ்க்ரீன்ஷாட்ஸ் ரிவீல் ஆயிருக்கு. இங்கே ரிவீல் ஆயிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தேவையில்லாத ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம். பாஸ்ட் பார்ட்டிசிபெண்ட் அப்படிங்கிற ஃபீச்சர். தற்சமயம் இந்த ஃபீச்சர் வெறும் iOSக்கு தான் இங்கே ரிவீலாக இருக்குது. ஸோ ஆண்ட்ராய்டுக்கு வருமா என்னன்னு தெரியல. iOSல இந்த ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி குரூப்லேருந்து யாராவது எக்ஸிட் ஆனால் யாருக்குமே தெரியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஆனால் இனிமேல் பாஸ்ட் பார்ட்டிசிபெண்ட் இதில் யாரெல்லாம் இருக்கா இல்லை அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீச்சர் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதில் போய் நம்ம செக் பண்ணால் யார் எக்ஸிட் இருக்காங்க அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். அகைன் இந்த பாஸ்ட் பார்ட்டிசிபெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக அட்மின் கண்ட்ரோலில் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் தெரியுது. ஸோ இந்த ஃபீச்சர்லையும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. கூடிய விரைவில் ரோல் அவுட். சாம்சங் அன்பேக் ஈவெண்ட் ஆகஸ்ட் 10 அன்றைக்கி. இதில் எக்ஸைட்டிங் டிவைசஸ் Fold 4, Flip 4, Watch 5, அதுக்கப்புறம் Buds 2 Pro 4 டிவைசஸ் வரப்போகுது. இது கூட இன்னும் சில ப்ராடக்ட்ஸும் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. இப்போ Fold 4 பற்றி ஒரு எக்ஸ்க்ளூசிவ் இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. அதாவது Fold 2, Fold 3 விட இதோட ஃபார்ம் ஃபேக்டர் பயங்கர அப்கிரேடோடு இவங்க கொண்டு வர போகிறாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி Fold 2 and Fold 3 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நேரோ ஃபார்ம் ஃபேக்டராக இருக்கும். கையில் வச்சுருக்கும் போது உங்களுக்கு நேரோவாக இருக்கும் இதை ஃபோல்ட் பண்ணி யூஸ் பண்ணும்போது. ஆனால் இனிமேல் வரப்போகிற Fold 4 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வைடர் ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கும். அதாவது ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறம் கையில் வச்சுருக்கும் போது நார்மல் ஸ்மார்ட் ஃபோன் எவ்வளோ வைடாக இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஃபார்ம் ஃபேக்டர்லேயே ஒரு பிக் அப்கிரேட் இந்த வாட்டி Fold 4ல் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்திருக்கு. அதோட சாம்சங்குடைய Watch 5 சீரீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி Watch 4லேருந்து பேட்டரி லைஃபை இவங்க இம்ப்ரூவ் பண்ண போகிறாங்க. மினிமம் 2 to 3 days பேட்டரி லைஃப் இருக்கலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ அது ஒரு பிக் அப்கிரேட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதோட Buds 2 Pro இது
வந்து நிறைய எக்ஸ்க்ளூசிவ் கலர்ஸ்லேயும் இவங்க கொண்டு வராங்க. ப்ரைஸஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி லான்ச் பண்ணதை விட இது கொஞ்சம் கம்மியாக அப்ராக்சிமேட்டாக 10,000 ப்ரைஸ் செக்மெண்ட்லேயே இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ப்ரைஸஸும் ரிவீலாக இருக்குது. ஸோ எக்ஸைட்டிங் டிவைசஸ் ஆகஸ்ட் 10th அன்றைக்கி எதிர்பார்க்கலாம். விவோ டி சீரீஸ் ஸ்மார்ட் ஃபோன் ஃப்ளிப்கார்ட்டுடைய பிக் சேவிங்ஸ் டேஸ் எல்லாம் ஆஃபர்ஸில் அவைலபிளாக இருக்குது. விவோ டி சீரீஸ் அப்படின்னு சொன்னாவே எப்போவுமே ப்ரைஸ் ஓவர் ஃபீச்சர்ஸ் நல்லாயிருக்கும். ஆஃபரில் வாங்கும்போது இன்னும் வேல்யூ ஃபார் மணியாக இருக்கும். அதையும் நீங்கள் செக் பண்ணலாம். நிறைய பேர் T1x இல்லையே அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. T1x உடைய ஃபர்ஸ்ட் சேல் இந்தியாவில் ஜூலை 27 அன்றைக்கி தான். இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஜூலை 27 அன்றைக்கி ஆன்லைன் ஆன்லைன் அப்படின்னு சொல்லும்போது ஃப்ளிப்கார்ட்டில் அவைலபிளாக இருக்கும். அதுக்கப்புறம் விவோடைய எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டோர்ஸ் எல்லா இதுலையும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண முடியும். அகைன் இங்கே ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1000 rupees உங்களுக்கு கேஷ்பேக் இருக்குது. HDFC கார்டு யூஸ் பண்ணிங்கன்னா வந்து இந்த ஆஃபர்ஸ் கிளைம் பண்ணலாம். ஸோ விவோ T1x உடைய ஃபர்ஸ்ட் சேல் இந்தியாவில் ஜூலை 27 அன்றைக்கி. OnePlus 10T இந்தியாவில் ஆகஸ்ட் 3 அன்றைக்கி லான்ச் ஆகுது. இந்த லான்ச் ஈவெண்ட்டை நீங்களும் போய் பார்க்கலாம். எஸ், OnePlus லான்ச் ஈவெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பெங்களூரில் நடக்குது. நீங்கள் இந்த லான்ச் ஈவெண்ட்டை நேரில் போய் பார்க்கணும் அப்படின்னா OnePlus உடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் போயிட்டு ₹1 கொடுத்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும். எஸ், ₹1 கொடுத்து யாரெல்லாம் டிக்கெட்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க இமெயில் வழியாக உங்களுக்கு டிக்கெட்ஸ் அண்ட் எப்படி நீங்கள் போய் லான்ச் ஈவெண்ட்டை பார்க்கணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்க அனுப்பிடுவோம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதோட யாரெல்லாம் நேரில் போய் லான்ச் ஈவெண்ட் பார்க்குறாங்களோ அவங்களுக்கு OnePlus 10T உடைய ஃபர்ஸ்ட் இன் ஹேண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் பண்ண முடியும். அதோட சில அக்சசரிஸ் வந்து வின் பண்ணலாம். அது மட்டும் இல்லை, சில யூசர்ஸ்க்கு வந்து OnePlus 10T வின் பண்ணுற மாதிரி வந்து ஆஃபர்ஸும் இவங்க கொண்டு வர போகிறாங்க. ஸோ நீங்கள் OnePlus உடைய ஹார்ட் கோர் ஃபேன்னா இதையும் நீங்கள் செக் பண்ணலாம். லான்ச் ஈவெண்ட்டை நேரில் போய் பார்க்கலாம். ஷாமியுடைய லேட்டஸ்ட் யூசர் இன்டர்ஃபேஸ் MIUI 14 கம்மிங் சூன் அப்படின்னு ரிவீல் பண்ணியிருக்காங்க. எஸ், இங்கே வந்து பீட்டா வெர்ஷன் ஸ்க்ரீன்ஷாட்ஸ் எல்லாம் ரிவீல் ஆயிருக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனீஸ் வெப்சைட்டில் ரிவீல் ஆயிருக்கு. ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய MIUI அண்ட் சைனாவில் இருக்கக்கூடிய MIUI எக்கச்சக்கமான டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ இதை வந்து இந்தியாவில் அப்படியே கொண்டு வருவாங்களா அப்படின்னு தெரியல. பட் சைனீஸ் ரோமில், அதாவது MIUI 14 சைனீஸ் வெர்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் அனிமேஷன்ஸ் நிறைய பண்ணுறாங்க. யூசர் இன்டர்ஃபேஸ், அதாவது டிசைன் லாங்குவேஜை இவங்க சேஞ்ச் பண்ணுற மாதிரி தான் இமேஜஸ் ரிவீல் ஆயிருக்கு. அதோட நோட்டிஃபிகேஷனில் வந்து ஆப்ஷன்ஸ் நல்லா கொடுக்குறாங்க. அதோட ஆன்டி ஃப்ராட் சிஸ்டம் வந்து என்ஹான்ஸ் பண்ணுறாங்க. ஸோ நிறைய எக்ஸைட்டிங் ஃபீச்சர்ஸ் ரிவீல் பண்ணியிருக்காங்க. பட் இந்தியன் MIUI 14 வருமா அப்படிங்கிறது இப்போ நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியாது. பட் இங்கே டிவைஸ் லிஸ்ட் ரிவீல் பண்ணியிருக்காங்க. அகைன் இந்த டிவைஸ் லிஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்மார்ட் ஃபோன் சைனாவில் லான்ச் ஆனது, இந்தியாவில் லான்ச் ஆன டிவைசஸும் இங்கே லிஸ்ட்டில் இருக்குது. ஷாமி டிவைசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 12 சீரீஸில் எல்லாம் போட்டிருக்காங்க. இங்கே 12 லைட் எல்லாம் இனிமேல் தான் இந்தியாவில் லான்ச் ஆகுது. ஸோ இது எல்லாமே குளோபல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதே 11 சீரீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷாமியுடைய 11 லைட் 5G 4G 5G NE அதுக்கப்புறம் 11i 11 Ultra இந்த டிவைசஸ்க்கெலாம் வரப்போகுது. அதோட ஷாமியுடைய 10 சீரீஸ் அண்ட் ஷாமி பேட் 5 எல்லாமே வந்து இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. அதே ரெட்மி டிவைசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட்மியுடைய 11 சீரீஸ் ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்மார்ட் ஃபோனுக்குமே இவங்க கொடுக்குறாங்க. ரெட்மியுடைய 10 சீரீஸ் ஸ்மார்ட் ஃபோனுமே வந்து ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்மார்ட் ஃபோனுமே 10 லைட் அதுக்கப்புறம் 10 Pro Max 10 Pro இதுக்கெல்லாம் வரப்போகுது. ஸோ அதெல்லாம் இங்கே லிஸ்டிங்காக இருக்குது. 9 சீரீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 990 அதுக்கப்புறம் 9 Pro அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே ரெட்மியுடைய K சீரீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் நிறைய ஸ்மார்ட் ஃபோன் கிடையாது. ஸோ K சீரீஸில் இப்போ லேட்டஸ்ட்டாக லான்ச் ஆன K50i இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது கூடவே ரெட்மியுடைய ப்ரைம் இந்த மாதிரி டிவைசஸ்லாம் இருக்குது. ஸோ போக்கோ டிவைசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுலேயுமே போக்கோ X4 Pro M4 Pro இதெல்லாம் இந்தியாவில் லான்ச் ஆச்சு. ஸோ அந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கெல்லாம் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ஷாமி ரெட்மி போக்கோ யூஸராக இருந்தால் உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோன் இந்த லிஸ்ட்டில் இருக்கான்னு நீங்கள் பாஸ் பண்ணி செக் பண்ணிக்கலாம். அகைன் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் அஃபிஷியலாக வரும்போது கண்டிப்பாக ஒரு டெடிகேட்டட் வீடியோ நான் போடுறேன். அடுத்ததான் இன்றைக்கி பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்வி என்னன்னு பார்த்துடலாம். 5G ஸ்பெக்ட்ரம் ஆக்ஷனில் எந்த GHz ஸ்பெக்ட்ரம்க்கு நிறைய பேர் பிட் பண்ணுவாங்கன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் இன்றைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை கீழே #Technical Chennai எந்த டைம் ஸ்னாப்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்கள். வின்னரை நாங்கள் ரெண்டமாக சூஸ் பண்ணுவோம். லாஸ்ட் டைம் இருந்த பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்விக்கான பதில் வாட்ஸ்அப் அவத்தார் நிறைய பேர் சரியான பதில் சொல்லிடுங்க. அதில் வின்னர் வந்து ஸ்ரீனிவாஸ். கங்க்ராச்சுலேஷன். இமெயில் வழியாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க்கையும் அனுப்புங்க. உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சர் வந்து சேரும். ஸோ இன்றைக்கி டெக் அப்டேட் டூட்டி கடைசிக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருக்கா ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.